விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் ஃபாலோவர்ஸ்க்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த செப்டம்பர் மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது? ஜாதகத்தில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா 8-12 அமைப்புகள் சுபத்துவ நிலை. வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளில் வேலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள், சுப விரயங்கள், சுப மாற்றங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் மாதிரியான அமைப்புகள் இருந்தே தீரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 8-12 சுபத்துவனாலே காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்ட மாதிரியான சில தன்மைகள் இருக்கும். ஏன்னா அதே நேரத்தில் உங்களுடைய 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உச்சனுடைய அமைப்புகள்ல இருக்காரு. அப்ப என்ன இருக்க போது? தந்தை வழி அமைப்புகள்ல முதல் கொஞ்ச நாள்ல அப்படியே ஒரு மாதிரியான பிரச்சனைகளாக இருந்து அது அடுத்த மாதத்துல இருந்து அப்படியே மெதுவாக விலகக்கூடிய அமைப்பு. தந்தையோட சின்ன சின்ன விரோதங்கள், அரசு சார்ந்த விரோதங்கள், அரசுல இருந்து ஒரு சம்மன் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிருச்சுங்க, இந்த மாதிரி நடந்துருச்சுங்க, இப்போ போய் பேசணுங்க அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாலும் கூட அந்த சூரியன் உச்சனின் வீட்டில் இருக்காரு அப்படின்றதுனால பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்குங்க. ராசியின் சுபத்துவ நிலை மட்டும் இல்லைங்க, ராசியின் சுபத்துவ நிலை இருந்தால் இன்னும் அட்டகாசமா இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? என்ன இருந்தாலும் 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாருன்றதுனால பாக்கியத்தை கடன் வழியாக கொடுப்பாரு. புதுசாக கடன் வரும், புது வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, இது நாள் வரைக்கும் செலவு கொடுத்துக்கிட்டு இருந்த வாகனத்தை மாற்றணும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரியான கடன்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதிகமான பிரயாணங்கள் இருக்குங்க. வெளிநாட்டுக்கு போகிறேன், தாய்நாட்டுக்கு போகிறேன், தமிழ்நாட்டுக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், ஆன்மீக சுற்றுலா போகிறேன், குலதெய்வத்துக்கு இது செய்கிறேன், குலதெய்வத்துக்கு அது செய்கிறேன்ற மாதிரியான தன்மைகள் அப்படியே இருக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும். பிரயாணத்தால் நல்ல தன்மைகள் இருக்கும். இப்போ செலவு பண்ணி பிரயாணம் பண்ணாலும் கூட பரவாயில்லைங்க, மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரியான தன்மை இருக்கும். என்ன இருந்தாலும் உங்களுடைய லாபாதிபதி திக்பல அமைப்புகளில் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய மென்மை. இந்த மாதத்தினுடைய ஒரு சிறப்பு தன்மையே செவ்வாயின் சுபத்துவ நிலை. வேலை அமைப்புகளில் லாபம் வரப்போகுது. வீடு கட்டுமானம் அமைப்புகளில், ரியல் எஸ்டேட் மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல தன்மை இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் இந்த வாழ்க்கை துணை அமைப்புகள் இருந்து வந்த போராட்டமும் இப்போ அப்படியே ஒரு தன்மையில் தீரக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்தில் லேசான ஒரு சலசலப்பு வாழ்க்கை துணை அமைப்போடு வந்தாலும் கூட பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டிய அமைப்பு இல்லைங்க. சுக்கிரன் எட்டில் மறைகிறாரு, கொஞ்ச நாள் தள்ளி இங்கே வேலைக்கு போகிறாங்க, கொஞ்ச நாள் ஒரு டிரான்ஸ்ஃபர் வருங்க, அங்கே இருக்குங்க இங்கே இருக்குங்கன்ற மாதிரியான ஒரு சின்ன பிரிவினை இருக்கும். ஆனால் அது அப்புறம் சரியாகக்கூடிய தன்மைன்ற மாதிரி இருக்கும். பெரிய அளவில் கவலைப்பட வேணாம். கடந்த கால வாழ்க்கை துணை வேணான்னு முடிவெடுத்தவங்களுக்கு புது வாழ்க்கை துணை அமையக்கூடிய தன்மை, புது வாழ்க்கை அறிமுகங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தினுடைய 2ஆம் பாவகம் ஓரளவுக்கு பலமாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. என்ன இருந்தாலும் குரு 2 பார்க்குறாரு, ராகு இருந்தாலும் குரு சுக்கிர பார்வையில் 2ஆம் இடம் இருக்குன்றதுனால ஜீவனத்துக்கான தன்மை எப்படியும் வந்துருங்க. வருமானம் வர ஆரம்பிக்கும். கையில் பணம் புழக்கம் இருந்தாலே போதுங்க, நான் பாதி பிரச்சனையை முடிச்சிருவேன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த பணப்புழக்கம் எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வருமோ அந்த இடம் அறிமுகமாகும். வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். இங்கே வேலை செய்யலாமா, வெளிநாட்டில் வேலை செய்யலாமா, பக்கத்து நாட்டில் வேலை செய்யலாமான்ற மாதிரியான தீர்க்க முடிவு எடுப்பீங்க. ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை எடுப்பீங்க. மனம் ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருந்ததெல்லாம் இனிமேல் அப்படியே இருக்காதுங்க. 7.5 சனி அப்படியே 3ஆம் இடத்துல சனி மறைஞ்சிருக்கிறது அற்புதம். இந்த தீபாவளிக்கு வேற ராசியை குரு பார்க்க போறாரு. எல்லாம் சரியா நடக்குது, எல்லாமே சரியாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த கஷ்டம், இந்த கடன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு தாங்க முடியலையோ, கஷ்டம் என் கழுத்து நெருக்குதோ, அந்த மாதிரியான தன்மைகள்லாம் உண்மையிலேயே மகர ராசிக்காரங்களுக்கு இல்லைங்க. கோச்சார நிலை ஒரு மாதிரியான நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தன்மைகள் ஒரு மாதிரியான நல்ல தன்மையை கொடுக்கும். வாழ்க்கையில் முன்னேற்ற அமைப்புகளை கொடுக்கும். பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்தை கொடுக்கும். கடன் அடைவதற்கான வழிகளை பிறக்க வைக்கும். கடந்த காலங்களில் சுணக்கங்கள் இருந்து வந்த மாணவர்களுக்கு கூட படிப்பிலிருந்து அப்படியே படிப்படியாக முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு, வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லி எல்லாம் இனிதே நடக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2025 நிச்சயமாக அமையும்.